சோதரிக்கு அன்பின் பரலோக பிதாவே, நசன இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தாவே ஆண்டவரே சோதரிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை எல்லாரும் ஒப்புக் கொடுக்கும் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கும் கர்த்தாவே. ஆண்டவரே இங்கே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதரிக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற நாங்கள் அனைவரும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களை வாழ வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்புரட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு மாதத்தில் ஸோ பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வாரத்தில் நான் பேச முடியாத தேவன் என்னை தெரிந்து கொண்டதுக்காக கர்த்தர் நன்றியோடு சோதரிக்கிறேன். கம்மியான நாட்கள் தான் இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன கதை தான் அது. அது என்னென்னா, ஒரு அம்மா ஒரு திராட்சை தோட்ட வழியாக நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது நிறைய திராட்சை குலைகள் நிறைய தொங்குறத அவங்க பார்க்குறாங்க, நிறைய இருக்குது. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, ரொம்ப பசியாக இருக்கிறாங்க. ஆசைங்கிறத விட அவங்க பசி, அந்த நேரத்தில் அந்த பசி வழியாக அதை கடந்து போகிறதுனால திராட்சை பழங்கள்லாம் பார்க்குறப்ப நினைக்கிறாங்க, கொஞ்சம் திராட்சை பழம் கிடச்சா சாப்பிட்லாமே, ரொம்ப பசியாக இருக்கிறோமே, யார் நமக்கு தருவாங்க, இந்த தோட்டக்காரர் தருவாரா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போகிறாங்க. அப்படியே தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசியாகவும் இருக்குது, கேட்கலை. ஏன்னா அவங்க தோட்ட ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்க கேட்க பயந்துக்கிட்டு இவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது தோட்டத்தை கடந்து போகிற நிலைக்கிட்ட கேட்டுக்கிட்ட போகும்போது அந்த ஒரு குரல் கேட்குது. அவர் திரும்பி பார்க்குறாங்க. என்னம்மா வேணும், என்ன பார்த்துட்டே போகிறீங்க, என்ன விஷயம்னு ஒரு ஐயா கேட்குறாரு. அப்போ ஐயா, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், கொஞ்சம் திராட்சை பழம் ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிட்டுப்பேன், ரொம்ப பசியாக இருக்கிறதுனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு திராட்சை பழம் தானே வேணும், நான் தரேன் உங்களுக்கு. நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், கடையில் போய்ட்டு ஒரு கூடை ஒன்று வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கூடை வேணுமோ எடுத்துகிட்டு வாங்க, அதில் நான் உங்களுக்கு திராட்சை பழம் உங்களுக்கு நான் பறித்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு கூடையை வாங்கிட்டு வராங்க. அப்போது அந்த கூடையை வாங்கிட்டு அவங்க அந்த ஐயா நின்றுட்டுருக்காரு. அந்த ஐயாட்ட கொடுக்குறாங்க. ஐயா இந்தாங்க இந்த கூடைன்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு அந்த கூடை எடுத்துகிட்டு அவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு தோட்டத்தில் அவர் பறிக்க போயிட்டார் போல இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, போனவர் வரவே இல்லை. அப்போ இவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க, வரல. ஈவினிங்கும் ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டுற டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன் நம்ம அந்த ஐயா நம்மளை ஏமாற்றிட்டார்னு நினைக்கிறேன், அவர் கூட தேவைப்பட்டிருக்கு போல இருக்குது, நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கூட வாங்க வச்சுட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ண மனசு தேத்திட்டு அவங்க போகலாம், வீட்டுக்கு போய் இருட்டி போகுதுன்னு போகலாம் கிளம்பி போகிறாங்க. திரும்ப அந்த ஐயாவோட குரல் கேட்குது, அம்மான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னா ஐயா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூட நிறைய திராட்சை பழங்கள், விதவிதமாக ஒரு 4 விதமான திராட்சை பழங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, டிசைனாக இருக்குது, அழகழகாக இருக்குது, கலராக. ஸோ அதை கொண்டு வந்து தர்றாரு. அப்போது அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, என்னம்மா காலதாமதம் ஆயிடுச்சு, நீங்கள் வருத்தப்பட்டுட்டீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டானதை தர்றதுக்காக நானே போயிட்டு பெஸ்ட்டானதை பறித்து விதவிதமாக பறித்து உங்களுக்காக நான் கூட நிறைய கொண்டு வந்திருக்கேன், இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம இந்த வருஷம் முழுவதும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த விதமாக காலதாமதமானாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு பெஸ்ட்டானதை அவர் கொண்டு வரார். ஸோ இந்த வருஷத்தில் முடிக்க நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெஸ்ட்டானதை செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய கரங்களை அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசமும் நம்ம சோர்ந்து போகாமல் இருந்தால் போதும், தேவன் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருப்போம். ஸோ இந்த நாளில் ஏசாயா 9:6 எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஸோ அதனால தான் நம்ம இந்த பகுதி எடுத்தேன். ஸோ அதனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இது குறித்து தியானிக்கலாம். ஆமாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஸோ இந்த நாளில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம கிறிஸ்மஸ் நாள் ஸோ கிறிஸ்து பிறப்பை
தெரிவிக்கிற ஒரு நாள் இந்த நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகராக அநேகரை மீட்கும்படியாக தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தில் பிறந்த ஒரு நன்னாளாக இந்த உலகம் முழுவதுமே கொண்டாடுறாங்க. ஸோ ஒருவேளை கிறிஸ்து பிறந்தது இந்த மாதமாக கூட இருக்காமல் இருக்கலாம், அது சரித்திரப்படி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் ஒரு நாள் பிறந்தார், அது உண்மை இல்லையா? அவர் இந்த வருஷத்தில் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்கலாம், ஒரு மாதத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு நாளில் ஏதோ ஒரு மாதம், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஸோ அந்த உண்மையுள்ள தேவன் எதற்காக பிறந்தார்? அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் எதுக்காக பிறந்திருக்கிறார்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அநேகருடைய பாவங்களை சுமக்கிறதுக்காக அவர் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறாரு, எல்லாரோட அம்மா அப்பாவுக்கு ஒரு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும்போது நம்ம என்ன பண்ண ஹாப்பியாக கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளையை வளர்ப்போம், ஸ்கூல் சேர்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வயசு ஆகிறதுனால பண்ணுவோம், பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்போம். வயசாக காலத்தில் என்ன பண்ணுவான், பிள்ளைங்க நம்ம உதவி செய்வாங்களா எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தேவன் பிதா இந்த உலகத்தில் அவரை பிறக்க வச்சிருக்கிறாரு. பிதா என்ன எதிர்பார்க்கிறாரு, பிள்ளை சம்பாதிச்சு நம்ம கொடுப்பான். என்ன சம்பாதிச்சு? நம்மளை சம்பாதிச்சு. சோத்திரம் நம்மளை சம்பாதிச்சு நம்மளை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாரு, மீட்டெடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றி ரட்சித்து கொண்டு வரணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் அவர் பிறக்க வச்சிருக்கிறார். அப்படி பிறந்து அவர் என்ன பண்ண இந்த உலகத்தில் மக்களுடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து இந்த ஆத்துமாக்களை எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அவர் ஒருத்தர். ஸோ அப்போது எந்த மதத்தில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அவர் நம்ம நம்பினா போதும், விசுவாசித்தா போதும், தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றிக்கொள்ளுகிறார். ஸோ அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். ஸோ நான் சொல்ல வந்த கருத்து இப்போ இதில் தான் இருக்குது. அவருடைய நாமம் அதிசயமானவர். ஸோ அவர் நாமம் என்னது, அவருக்கு 5 நாமம் இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, 5 நாமங்கள் அவருக்காக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த 5 நாமங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவர் நாமம் அதிசயமானவர். அதுக்கு முன்பாக அதே ஏசாயா 61 பார்க்குறோம். அவர் எதுக்காக இந்த பூமியில் வந்தாருன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். 61:1-3 போட்டிருக்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கும் கூறுவோம். ஓகே, பார்த்தீங்களா? இப்போது அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா, இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கார். தேவன் ஆவியான என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்து என்ன போட்டிருக்காரு, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க கூறவும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிறையில் இருக்க, ஜெயிலில் இருக்கணும் கிடையாது, அது ஒரு விதமான சிறையில் இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு விதமான சிறையில் இருந்தோம்ல, நம்ம ஏதோ ஒரு நெருக்கடியான சிறை, விக்கிரக ஆராதனை சிறை, நம்ம என்ன சொல்கிறது, பாவங்கிற ஒரு சிறை, இப்படிப்பட்ட மக்களை விடுதலை ஆக்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார், ஒரு குமாரனை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு குமாரன் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் தான் இந்த எல்லாருடைய மக்களையும் பாவங்களும் விடுதலை ஆக்கிறதுக்காக. ஸோ அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம இந்த நாளில் என்ன பண்ணியிருக்கோம், தெரிந்து கொண்டு நாமும் தேவ சமூகத்தில் இந்த நாள் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய நாமங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் என்னதுங்க, அவருடைய பேர் அதிசயமானவர். ஸோ இந்த அதிசயமானவரை பற்றி நம்ம தியானிக்கணும்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அந்த பேர் இருக்குது அவருக்கு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் அந்த நாமத்தை அவர் சொல்கிறாரு. வாசிக்கலாம். 13 என்னன்னா, இங்கே ஒரு சாப்டர் இருக்குது. என்னென்னா, மனோவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. 13:1 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷங்களும் பிலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் மனோவாங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அதனால் தேவதூதன் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவி கிட்ட தரிசனமாயிட்டு சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ வந்து நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்து முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்பொழுது அந்த ஸ்திரீ புருஷனிடத்தில் போய் சொல்கிறாங்க. அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறாரு. ஸோ திரும்பமாக அவங்க என்ன பண்ணுற, ரெண்டாவது தரமும் அவர் தேவதூதன் வந்து அந்த சாப்டர் வாசத்துலையும் திரும்ப கர்த்தருடைய தூதன் அவர் மனோவை நோக்கி, நான் இந்த ஸ்திரீயுடனே சொன்ன யாவற்றையும் அவன் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடி உண்டாயிருக்கு. அதாவது இதில் என்னென்னா, அவர் வந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து தலைமுடி வெட்டக்கூடாது, திராட்சை பழம்லாம் சாப்பிடக்கூடாது, டெத்து சாவாண்டெல்லாம் பிள்ளை போகக்கூடாது. ஸோ அவன் நசரேயனா இருப்பா, இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்கும்ன்றதை சொல்கிறார். ஆனால் அவங்க என்னவாக இருக்கிறாங்க, இப்போ அவங்க மலடியாக இருக்கிறாங்க. 16 வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். ஸோ இப்போ தூதன் சொல்கிறாரு, தேவனுக்கே அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறார். ரெடி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அதை வச்சிருப்பா, அதை அக்னி பட்சிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது சரிங்கய்யா ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக தூதங்கள் உங்கள் பேர் இருந்தால் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என் பேர் நீ ஏன்ப்பா என்னன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய பேர் அதிசயம். ஸோ எதனால் நான் அதிசயம்னா, அவங்க வாழ்க்கையில் அது அதிசயம் இல்லை, பிள்ளை பெறாத மல்லடி. ஸோ முடிவு பண்ணிட்டாங்க, பிறக்காதுன்ற ஒரு முடிவுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தேவன் என்ன பண்ணுறார், எத்தனையோ குடும்பம் அதை பிள்ளை பெறாத எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை அம்மாமா இருந்திருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, மனோவை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பதற்காக தேவதூதனை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த நாமத்தை சொல்கிறாரு, அவர் நாமம் அதிசயம். ஸோ அப்போது இந்த நாளில் நம்ம 5 நாமங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிற இந்த நேரத்தில் முதலாவது நாமமாக நம்ம தியானிக்கிறது அதிசயமானவர். ஸோ அவர் அதிசயமானவர். நம்ம வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்கிற தேவன். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை கண்டிப்பாக செய்வார். நமக்கு செய்ய வேறு யாருக்கும் அவர் செய்ய மாட்டார். சரிங்களா? மனோவா அவன் மனைவியும் தேவ சமூகத்தை கண்டிப்பாக முறையிட்டு இருப்பாங்க. அவங்க தேவ சமூகத்தை எப்பொழுதும் கேட்டுட்ருப்பாங்க. எல்லாரும் என்னை வந்து மல்லடின்னு சொல்கிறாங்களே, இன்னும் வேதனையோட நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணீர் விட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அத்தனை பேர் மத்தியிலையும் அவர் என்ன பண்ணுறாரு, மனோவை அவங்க மனைவி தெரிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாரு, அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிறார். பிள்ளை பேட்டினால் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாரு. அதனால தான் அவரோட நாமம் அதிசயம். ஸோ அந்த அதிசயம் உள்ள தேவன் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஸோ இந்த நாளில் அந்த அதிசயமான தேவன் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோமான்றதான் முக்கியம். ஸோ அவர் செய்ய தயார். அவர் நமக்காக உதவி செய்யவோ, அவர் எப்போதும் நம்ம ஜெபத்தை கேட்க தயாராக இருக்கிறார். ஏன்னா அவங்க மனைவி ஜெபத்தை கேட்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தேவதூதன் அனுப்பியிருக்கிறாரு. இந்த நாளில் நாம் அவரை பிடித்து கொண்டிருக்கிறோமா, அந்த அதிசயமுள்ள தேவனோடு நம்ம இருக்கிறோமா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், இப்படி கரண்ட் லைனில் வந்து கரண்ட் வருது, அது வருதான்றது எப்படி தெரிஞ்சுப்போம், சுவிட்சு போட்டால் தான் லைட், அப்போ லைன் இருக்குதுங்க. அப்படி இல்லை நம்ம டெஸ்ட்டை வச்சாதான் செக் பண்ணுவோம். ஸோ அதுபோல் நம்ம வந்து நிறைய காரியங்களை அல்லல் படுறோம், அதான் சொல்ல முடியல. நம்ம வந்து நிறைய காரியங்களை போராடிட்டு இருக்கிறோம். அப்படி போராடும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரோடு நம்ம இருக்கிறோமா, இந்த நாளில் கர்த்தருக்காக நம்ம ஜெபித்தோமா, கர்த்தருடைய தூதன் நமக்கு வருவாரா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வாரா, கண்டிப்பாக செய்வார். ஸோ நாம் தேவன் நடந்தால் அவர் நம்மோடு நடப்பார், அது நிச்சயம். ஸோ 2வது வார்த்தைக்காக கடந்து போகலாம். அதே ஏசாயா 9:6. அவர் என்ன பண்ணார், ஆலோசனை கர்த்தர். 2வது நாமம் அவர் ஆலோசனை கர்த்தர். ஸோ அவர் நமக்கு ஆலோசனை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 2வதாக அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு, ஆலோசனை தர்றாரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் மாத்திரம் செய்யறதில்ல, உனக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு, உன்னை நடத்துகிறார், உன்னை என்ன அவர் பேசுகிறார், உங்கள்கிட்ட ஆலோசனை கூட உன்னை இருதயத்தில் சிந்தனையில் நீ படுத்துட்டு இருக்கும்போது எந்த நேரத்திலும் சரி அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுங்க. அதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்துச்சுங்க, ஆனால் கடவுள் என் கூட இருந்து தான் எனக்கு நஷ்டம் வந்திருக்குமானா, கர்த்தர் உன் கூட இருந்ததுனால தான் நஷ்டம் வந்திருக்குது. அவர் தான் அதை அனுமதிச்சிருக்கார். நான் என்னோடய வாழ்க்கையில் சரி, நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், எதுவுமே என் வாழ்க்கையில் வந்து நஷ்டமே வரலைங்க, நான் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், நடந்து போயிருக்கேன்னு சொல்லவே முடியாதுல்ல.
சொல்லவே முடியாது. நம்ம என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் நம்ம ஏற்ற மாதிரி நான் வண்டி நான் கரெக்டாக ஓட்டு பண்ணி ஏற்ற மாதிரி வந்து இடித்தாங்கன்ற கதையாக நம்ம என்ன தான் நாணமாக நடந்தாலும் ஏதாச்சும் சறுக்கல் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக சறுக்கிடுறோம். ஸோ அது எப்படி வந்தது, அதுபோல் பிசாசு நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த அனுமதி கொடுக்குற தேவன் தான் இல்லையா. யோபோட வாழ்க்கையில் அந்த அனுமதி பிசாசு என்ன பண்ண கேட்டு வாங்குறான் இல்லை. ஒரு உத்தமனா சன்மார்க்கனா தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொடுக்குற மனுஷனா, நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு கேப் விடுங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், உள்ளே போய் என்ன பண்ணுறேன், அவனை ஒரு கலைச்சிட்டு வரேன், அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போன்னு. அப்போது அந்த அனுமதி நம்ம வாழ்க்கையில் வருது. ஸோ அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். யோபுக்கு அந்த பிரச்சனைகள் வந்தால் கூட அவர் ஆலோசனை தேவனாக இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, யார் என்ன சொன்னாலும் சரி அவர் தேவனை விடலை, தேவனை மறுதளிக்கலை, தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசிக்கிறாரு, அது நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அதுக்கான வசந்த வாசிக்கல, சங்கீதம் வாசிக்கலாம் 16:17, சங்கீதம் 16:7. சாரி, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். பார்த்தீங்களா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்களையும் என்னை உணர்த்தும். பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்போ நமக்கு ஆலோசனை யார் தர? நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்னோடய ஆலோசனைப்படி தாங்க நடந்துச்சு, இது என்னுடைய வழிகாட்டுதல் படி தான் நடந்துச்சு, நல்லது, சந்தோஷம். ஆனால் அது தேவன் தான் நம்ம நடத்தி வைக்கிறார். நம்ம ஒரு கருவி தான். நம்ம என்னவா இருக்கிறோம், ஒரு கருவி தான். அவர் எடுத்து செயல்படுத்துகிறார் நம்மளை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலி வந்து சக்ஸஸாக பண்ணிட்டோங்க, இல்லை நான் வந்து சக்ஸஸாக ஒரு வேலையை பண்ணிட்டேன், சக்ஸஸாக நான் படிப்பு முடிச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்துகிறது ஒரு தேவன். அவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆலோசனை கொடுத்து அவர் இந்த பாதையில் நம்மளை நடத்தி கொண்டு போயிட்டாரு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால் தான் அவர் சொல்கிறார், சாவி சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலின் என் உள்ளிந்திரியங்களை என்னை உணர்த்தும். ஸோ இந்த உள்ளிந்திரியங்கள் என்ன பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இருதயத்தை நம்ம தூங்குறோம் இல்லையா, அப்போ கூட நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம சிந்தனைக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, அறிந்தவராக இருக்கிறார். ஸோ நம்ம தூங்கும்போது நம்மளே நம்ம மறந்து தூங்குவோம்ல, அந்த நேரத்தில் கூட அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம அசந்து என்னங்க எறும்பு கடிக்க தெரியல, நான் வந்து கதவை தட்டினேன் உங்களுக்கு தெரியல, நான் உங்களை தாண்டி தான் போனேன் தெரியலன்னு சொல்லுவோம். இல்லைங்க நான் அசந்து தூங்கிட்டேங்க. அப்போ நம்மளே மறந்து நம்ம தூங்கும்போது கூட தேவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு அந்த நேரத்தில் நம்ம ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறாரு, தட்டி எழுப்புறாரு, தட்டி என்ன பண்ணுறாரு, எழுப்புறாரு. யாரோ வராங்க, யாரோ தட்டுறாங்க, ஏதோ உனக்கு ஆபத்து வருது, நீ ஜெபம் பண்ணு, என்ன பண்ணுறாரு, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஆலோசனை. நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் அசந்து தூங்கிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆபத்தை காப்பாற்றுறாரு. அது நம்ம வாழ்க்கை நடந்திருக்குதா? நம்ம அன்றைக்கி பார்த்து சரியாக தூக்கம் வந்திருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், என்ன தூக்கமே வரலையே நினச்சிருப்போம். ஆனால் நம்ம ஜெபிப்போம். ஜெபிச்சோம்னா நான் என்னோட அனுபவம் சொல்கிறேன், ஜெபம் பண்ணிப்பேன். சரியாக ரொம்ப ஜெபம் பண்ணிக்க மாட்டேன், கொஞ்சம் ஆண்டவர் எழுப்பிட்டாரேன்றதுக்காக என்ன பண்ணிப்பேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணிப்பேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றிருக்கிறாரு. ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அப்போ நினைப்பேன் ஆண்டவர் பெரிய ஆபத்தை காப்பாற்றிருந்த சின்ன ப்ராப்ளம் இருக்கேன்னு நினைப்பேன். நீ இன்னும் நல்லா ஜெபம் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாரு, 100% அதுலேருந்து விடுதலை வந்திருக்காங்க. நீ 10% ஜெபம் பண்ணால் 10%க்கான ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் ஜெபிக்க சொன்னால் எழுப்புனா நைட்டில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜெபிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரம் ஜெபிச்சு நம்ம படுத்தோம்னா கர்த்தர் நாளையோ அது மறுநாளோ வருகிற நம்ம ஆபத்து பொல்லாப்புக்கு நம்ம விளக்குகிற தேவனாக இருக்கிற ஒரு ஆலோசனை கர்த்தர். அடுத்தபடியாக வல்லமை உள்ள தேவன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வல்லமை உள்ள தேவன். ஸோ வல்லமை உள்ள தேவன் என்ன வல்லமைனா என்ன நம்ம நினைப்போம், நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோங்க அப்போ நினைக்கிறோம்ல, நான் தான் இதை முடித்தேன் சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு பேர் என்னது, நம்முடைய வல்லமை. நான் வந்து இந்த பீரோவை இங்கேருந்து அங்கே தள்ளின்னு போய் கொண்டு போய் வச்சுட்டேங்க ஆன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது ரொம்ப கஷ்டமான விஷயம், தனியாலாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ வீட்டுக்காரர் வந்து ஓ ஆமாம் ஆச்சரியமாக இருக்கே, நீ இப்படிமா இப்படி செஞ்சுட்டு பீரோ இங்கேருந்து அங்கே தள்ளிட்டேன், நானே செஞ்சு தள்ளின்னு போயிட்டேங்க. ஓ பரவாயில்ல, உன்னோட பவர் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பீரோ தள்ளுறதுல காமிச்சிருக்கிறேனோ. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, அப்போ சொல்கிறாங்க, ஐயோ
ஐயோ இந்த பிரச்சனை நேரத்தில் எங்கள் வீட்டுக்கார் இல்லை, இல்லை என் மனைவி இல்லை, நான் என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பராக்கிரமத்தை நம்ம யோசித்து என்ன பண்ணால் சரியாயிடுன்ட்டு என்ன பண்ண செஞ்சிடும். அப்போ நம்மகிட்ட யாரும் கேட்குறாங்க, எப்படி ஐயோ அது நானே என்ன பண்ணிட்டேன், யோசிச்சு செஞ்சுட்டேங்க, பரவாயில்ல நல்லா பெஸ்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் வல்லமை. ஸோ அப்போது அந்த வல்லமை விட பெரிய வல்லமை, ஸோ நம்ம செஞ்சதை விட பெருசாக செய்கிற வல்லமை யார்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் புய பலம். ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், அந்த வல்லமைக்கு என்ன சொல்லலாம்? தேவன். இப்போ நம்முடைய வல்லமை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நான் இந்த கனமான பொருளைங்க நாங்கள் நகர்த்திட்டேன். அதே மாதிரி ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டேன், ஹஸ்பண்டோட ஆலோசனை கேட்கல, அம்மா அப்பா அந்த ஆலோசனை நானே முடிச்சிட்டேங்க இதை சொல்கிறோம். அது நம்முடைய வல்லமை. இப்போ தேவனுடைய வல்லமை என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வல்லமைக்கெல்லாம் மேலான வல்லமை தேவனுடைய வல்லமை. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். நம்மளால் இந்த ஒரு விரோதம் நகர்த்த முடியும், ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். அவர் என்ன பண்ண முடியும், எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் அவரால் சால்வ் பண்ண முடியும். நீ சொல்ல அம்மா என் வீட்டில் இருக்கிற பீரோ தள்ளது எனக்கு பெரிய விஷயமா இருந்து, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை 10 பேர் சொல்கிறீங்களா, ஒருத்தர் வீட்டு பிரச்சனையும் என்னால் சால்வ் பண்ண முடியாது, என்னால் எந்தே போதும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். 10 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் என்னால் சால்வ் பண்ண முடியாதுங்க. எனக்கே இப்போ நம்மக்கிட்ட சொல்லுங்களேன், நம்மகிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, இது நம்ம ஃபேமிலியாக சரி இருக்கும், அடுத்த ஃபேமிலி சால்வ் பண்ண முடியாது, ஐயோ முடியாதுமா சாரி சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆனால் தேவன் அவர் சொல்கிறார் எல்லாம் செய்ய வல்லவர். இந்த வீட்டில் பிரச்சனை, அந்த வீட்டில் பிரச்சனை, அந்த வீட்டில் பிரச்சனைகள் விதவிதமாக இருந்தாலும் அவர் எல்லாமே செய்ய வல்லவர். அவர் அதான் வல்லமை உள்ள தேவன். அடுத்து அவருக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், அந்த வல்லமையிலேயே யுத்தங்களில் ஜெயம் தருவர். ஸோ யுத்தம்னா இப்போ ஒருத்தர் 2 பேர் ஸ்ட்ரெயிட்டாக சண்டை போட, ஒரு ஆள்கிட்ட 10 பேர் சண்டை போட்டால் அதில் ஜெயிக்கிறவர். 10 குடும்பங்களில் 10 பிசாசு போராட்டம் பண்ணாலும் அந்த தேவன் ஒரே ஒரு தேவன் இருந்தார் போது 10 வீட்டில் இருக்கிற பிசாசு என்ன பண்ணிடுவார், அவர் விரட்டிடுவார். ஸோ அப்போ அந்த வல்லமை தான் கண்களை பார்க்க முடியாது, ஆனால் அதை நம்ம என்ன பண்ண முடியும், உணர முடியும். அடுத்து 3வது அந்த வல்லமைக்கு இன்னொரு பேர் அசாத்தியம் எதுவும் இல்லாதது. அதாவது செய்யவே முடியாது, அசாத்தியமானதுங்க, இது என்னால் முடியாதுங்க. என் வீட்டிலே அந்த பிரச்சனை, பெரிய கல்லை நம்ம வீட்டு முன்னாடி இருந்துச்சிங்களேன், அதை நகர்த்தவே முடியாதுங்க, என்கிட்ட இருக்க பிரச்சனை ரொம்ப பெருசுங்க, அதனால் நீங்களாம் சொன்னால் உங்களாலே செய்ய முடியாதுங்க நீங்கள் சொல்வீங்க. நான் சொல்கிறேன் என்னாலே செய்ய முடியாது, நான் சொல்கிறேன் இப்போ உங்களால் செய்ய முடியும் சொல்லுவோம். அப்போது அந்த அசாத்தியமானது அதையே தேவனால் தள்ளி போட முடியும். ஸோ இப்போ நம்ம வல்லமை, அந்த வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அடுத்து நம்மை காத்து நடத்துகிறவர், அந்த வல்லமை காத்து நடத்துகிறவர். நம்ம பார்ப்போம், 2 வீலரில் போகும்போது நிறைய பிரச்சனை நம்ம பார்க்குறோம், தேவன் அதை என்ன பண்ணுறாரு, நம்மை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தில் பிரதர் பார்த்து சொன்னார், இந்த 2 வீலரில் நான் போகும்போது இப்போ தாங்க கொடுத்துல வந்து இந்த கொரட்டு இருக்குல்ல, அவர் சொன்னார்ல சாட்டி ஞாபகம் இருக்காது, வரவே மாட்டேன்னே, என் ஒய்ஃப் தான் நான் கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு யூட்டர்ன் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டான், என் முன்னாடி கொஞ்சம் தான், ஒரு அடி கூட இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், அவனும் முன்னாடி டக்குன்னு அடித்தவங்களாம் நிலைமை பார்க்குற பயமாக இருந்துச்சு, ஆனால் ஒன்று கூட வராமல் இருந்தது. அது என்ன காரியம், அதுதான் தேவனுடைய வல்லமை. இது நம்மக்கிட்ட வல்லமை பவர் இருக்குது, 2 வீலர் பிரேக் போட்டு நிறுத்துறது இதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளே அடிச்சு நம்மளே போய் விழுந்துட்டோம், நம்ம எழுந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு காயம் கூட இல்லை. அதுதான் தேவனுடைய வல்லமை. ஸோ அப்போ அந்த வல்லமை உள்ள தேவன் இந்த நாள் உங்கள் கூட இருக்கிறார், அதான் விஷயம். ஸோ அந்த நாமங்கள் 5 நாமங்களுடைய தேவன் எங்கப்பா இருக்கிறாரு, என் வீட்டில் இருக்கிறாருங்க, அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார். இங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருக்கேன், இங்கே ஒரு சிங்காசனம் போட்டு வச்சுருக்கேன், அதில் அவர் உட்காந்துட்ருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் சறுக்கல் வரலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில் தாமதங்கள் வரலாம், ஆனால் அதை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என் கூட இருக்கிறார், என் கூட நடக்கிறார். அடுத்தபடியான ஒரு அந்த வல்லமையை பற்றி நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மால் செய்ய முடியாத செயல்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அந்த வல்ல கர்த்தர் செய்வார். ஸோ அசாத்தியமானதை மனுஷனால் செய்ய முடியாது, அதான் அசாத்தியம், கர்த்தர் செய்வார். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ அம்மா கூட இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், எனக்கு கேன்சராக இருக்குமோ அப்படின்னு பயம், ஆனால் அது இல்லை. அப்போ அது நிறைய பேருக்கு அது கேன்சருன்னு சொன்னாங்க, கேன்சர் உள்ளவங்களே நாங்கள் பார்த்தோம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறது, சாதாரண கட்டி தான், எடுத்துகிட்டா போயிடும்ன்றாங்க. ஸோ அப்போ அப்படியே இருந்தாலும் அதை சுகமாக்குறதும் கர்த்தர் தான், அதான் விஷயம், சரிங்களா. ஸோ வல்லமை உள்ள தேவன். அடுத்தபடியாக அவருடைய நாமத்தை பார்க்கலாம், நித்திய பிதா. ஸோ நித்திய பிதா நித்திய நிரந்தரம், பிதாங்கிறவர் அப்பா. ஸோ இந்த உலகத்தில் நான்
நம்ம வந்து விக்கிரகத்துலேருந்து வந்தவங்க. ஸோ நமக்கு அடிக்கி நல்லா ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்முடைய கடவுளை பார்த்து நம்ம என்னென்னு செய்ய முடியும்? சாமின்னு தான் கும்பிடுவோம், கடவுளுன்னு தான் சொல்லுவோம். இல்லை அந்த பேருள்ள அந்த சாமி பேரை சொல்லி அம்மா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுமே தவிர சாமின்னு சொல்லி தான் உதவி செய்யன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? பிதான்றார். பிதா என்றால் அப்பா. அப்பா ஏன்னா இப்போ வந்து உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த தேவன் வந்து நமக்கு அப்பாவை மாறுறார். அவ்வளோக்குள்ள பிள்ளையா நம்ம அது தகுதியான்னு பார்த்தா நம்ம அது தகுதி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எதனால் நம்ம தகுதி இல்லைன்னு சொல்கிறோன்னா, அவர் வந்து பரிசுத்தமானவர், அவர் பயங்கரமானவர், அவர் நீதிமான். நம்ம அக்கிரமக்காரர், நம்ம துன்மார்க்கர், நம்மக்கிட்ட கேடு இருக்குது, நம்மக்கிட்ட எப்படி சொல்கிற சிந்தனைகள் சரி இருக்குதா நம்மக்கிட்ட? இல்லை நம்மளோட செயல்கள் தான் சரி இருக்குதா? நான் சரியாக தான் செய்யணுச்சு, அதை தப்பாக போய் முடிஞ்சு போதா? நம்ம நல்லதே நினச்சி செஞ்சால் கூட என்ன கெட்டதாக முடிஞ்சு போகுது. அப்படி உள்ள நம்மளை அவர் என்ன சொல்கிறார்? நீ என்னை அப்பான்னு கூப்பிடுமா? ஆனால் நமக்கு என்ன பண்ண கிராண்ட் பண்ணுறார். ஸோ அப்போது நமக்கு அந்த தேவன் வந்து அந்த உதவியும் அந்த எப்படி சொல்கிறது நமக்கு அந்த தகுதி எப்படி சொல்கிறது, ஒரு டாக்குமெண்ட்ஸில் எழுதுகிறாங்க, நிறைய சொத்து இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் எழுதும் போது அது நம்ம பேரை சேர்க்குறாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷப்படும். கேள்விப்படும் போதே சந்தோஷமாயிடும். ஐயோ எனக்கு தகுதியே இல்லைங்க, இல்லை எனக்கு அது தகுதியே இல்லைங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த கொரட்டூரில் ஒரு கிரவுண்ட் இடம் இருந்துச்சான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விற்றாங்களாம். அதுக்கு வந்து அவர் தூரத்தில் சொந்தம் பொழுது ஏதோ பேர வழியாக வராரு போல இருக்குது. ஆனால் அவர் கூட்டு 10 லட்சம் கொடுக்குறாங்களாம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எதனாலனா அவரோட அப்பாவுக்கு ஏதோ சொத்து போல் இருக்குது, அவர் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு. இப்போ கூப்பிட்டு வாப்பா உனக்கு இதில் பங்கு இருக்குது, நான் 90 லட்சத்துக்கு விற்று வந்தால் உனக்கு ஒரு 10 லட்சம் பிடி அவனுக்கு கொடுக்குறான். அவரில் நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரே சந்தோஷப்படுறாரு. எப்படி அந்த பேர் அவங்க தகப்பனாருடைய பேர் இருந்தனால அவருக்கு என்ன பண்ண கூப்பிட்டு உன்னோட ஷேர் பிடிப்பான்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இந்த உலகத்தில் அது 10 லட்சங்கிறது கொஞ்ச நாள் இருந்துட்டு 10,000 சொல்லிவிட்டோம், தப்பான ஃபஸ்ட்டு 10,000 சொல்லிட்டாங்க 10. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அப்போது நம்ம அப்பாவோட பேர் அங்கே இருந்தனால நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நமக்கு அந்த பங்கை தராங்க. ஸோ இந்த அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் அந்த ஒரு காரியம் இருக்கும்போது நம்ம தேவன் வந்து நித்திய பிதானா அவர் இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சொந்தக்காரர், இந்த எல்லாத்துக்கும் அவர் அதிபதி, எல்லா சொத்துக்கும் அவர் சொந்தக்காரர், உரிமையர். அப்போ அவருக்கு அவரோட பிள்ளையாக இருக்க நமக்கு எல்லா பங்கும் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, எல்லாத்துலையும் நமக்கு ஷேர் உண்டு. நம்ம அதை குறி சந்தோஷப்படுவோம். இப்போ எங்கள் அப்பாவோட பேர் இருக்குது அதை உள்ள எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா பிரிக்கும் போது எனக்கு கண்டிப்பாக தருவார், என்னோடய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு தருவார். நம்ம என்ன பண்ண எப்போ அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த சந்தோஷம் இருக்கணும். ஸோ அந்த நித்திய பிதாவை குறித்து நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்னா அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். ஸோ அந்த நித்திய பிதா. அப்போ நித்திய பிதானா அவர் என்றைக்குமே அவருக்கு இப்போ நம்ம ஒரு அப்பா நம்ம உலகத்தை அப்பா ஒரு வருஷம் பிறப்பாங்க, அப்பாவுக்கு இறந்த நாளும் ஒன்று வந்துடும் இல்லை, பிறந்த நாள் ஒன்று தான் நம்ம அப்பாவுக்கு இறந்த நாள் ஒன்று வரும். ஆனால் இந்த அப்பாவுக்கு தொடக்கமும் முடிவுமே கிடையாது. சாரி, எப்போவுமே நம்ம பிள்ளைக்கு அவர் அப்பா தான், நம்ம பேர பிள்ளைக்கு என்ன பண்ணுவார், அவர் அப்பா மாதிரி அப்பா அவர் அவங்க பொறுத்த அது அவருக்கு தொடக்கம், நமக்கு நம்ம இது தொடக்கம் இல்லையா. ஸோ அப்போ தொடக்கம் முடிவும் இல்லாத ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதே போல் எல்லாம் செய்ய அவர் எப்பொழுதும் ஒரே எப்படி சொல்ல ஒரே மாதிரி இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எப்பவுமே மாறுறது கிடையாது. ஸோ மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து மாறக்கூடியவங்க இல்லையா, வயசுலேயும் மாறுறவங்க, முதுமையிலையும் மாறுறவங்க, பேச்சிலையும் மாறுறவங்க, செயல்கள்லேயும் மாறுறவங்க. காரணம் சொல்லுவோம், என்னால் அப்போ சொல்லிட்டேங்க ஆனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, அப்போ நான் பேசிட்டேங்க இப்போ என்னால் பேச முடியல அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு சரியான ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் வந்து அப்படி கிடையாது. அவர் எப்பவுமே மாறுறது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்வார், செய்கிறத கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கை நிறைவேற்றுவார். அடுத்து பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி என்ன பண்ணுறோம், காத்து நடத்துகிறோம், பாதுகாத்து நடத்துகிறோம். எத்தனை வயசு வரைக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துவோம், அந்த குட்டி பையன் வரைக்கும் நடத்துவோமா, இல்லை. சரி அவனை 10 வயசு வரைக்கும் நடத்துவாங்களா அவங்க அம்மா அப்பா, சரிங்க அவனுக்கு 25 வயசு ஆகிடுச்சு, இதுக்குமே நடத்துவாங்களா, ஜிம்ரிஷ் நடத்துவியா 25 வயசு வேணுன்னு நடத்துவாங்க. அவனுக்கு 50 வயசானால இவங்க ஜீவன் இருக்கிற பார்த்துடா போனியா, அதை கரெக்ட் பண்ணியா, இதை கரெக்ட் பண்ணியா, இந்த பணத்தை அது பண்ணியா என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் செய்வாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க, அவங்களுக்கு ஃபேமிலியே வந்துடுச்சிங்கன்னா கூட அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன், என்ன அது ஃபேமிலி வந்துடுச்சு, அவனுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று லாஸ் பண்ணுறான். இப்போ நான் அப்போவே சொன்ன பார்த்தியா, என் பையன் செஞ்சிருவான்னு சொன்ன பார்த்தியா, லாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்போது அப்பா வந்து அவன் கண்காணிச்சிட்டே இருக்கிறாரு,
வந்து 50 வயசாகிடுச்சுப்பா, நான் இனிமேல் பொறுப்பாக இருந்துருவேன்ப்பான்னு சொன்னால் கூட என்ன பண்ணுறதில்ல, அதுவா பொறுப்பாக இருந்துடும். ஏன்னா அது நான் எங்கள் அப்பா கிட்ட நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிடுற அப்பா வந்து அடிப்பார், தப்பு பண்ணால் மிஸ்டேக் பண்ணால் அடிக்க வந்துடுவார். அப்படி எனக்கு பயம். அந்த பயம் வச்சதுனால்தான் எப்போவுமே சரி எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆளானது அப்பான்னு சொன்னால் போதும், அப்பா திட்டுவார் செஞ்சிடணும், அப்பா அடிச்சிடுவார் அப்படின்னு செஞ்சேன். அப்படி தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போனதான் எங்கள் அப்பா பயத்தில் தான் அடிச்சிட போகிறாருன்னு தான் அந்த வேலை கிடச்சா அப்பாவால் தான். ஏன்னா அப்பா வந்து அந்த சின்ன வயசு நம்ம அடித்து வளர்க்குறதுனால அந்த பயத்தை என்ன பண்ணுறான், பெருசாகும் போது அவங்க குரல் தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணியா, பண்ணிட்டேன்ப்பா. போனியா, போயிட்டேன்ப்பா. செஞ்சியான்ட்டு. அப்படி செய்யலைன்னா என்ன சொல்லியிருப்பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை அடிப்பாங்க, கல்யாணத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, திட்டிகிட்டே இருப்போம். போகும்போது வரும்போது நம்ம பார்க்குறப்ப மதிக்க மாட்டேது, சொன்ன பேச்சு கேட்கலப்பார், கீழ்ப்படி மாட்டேங்குது, என்ன பண்ண திட்டுவாங்க. ஸோ அப்போது அப்பாவோட கண்டிப்பு நமக்கு எது வரைக்கும் வருது, அவங்க மறிக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கண்டிப்பு நம்மளை தொடர்ந்து வருது. ஆனால் அதில் ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது பெற்றோர்களால். ஸோ இந்த பிதாவும் அதே மாதிரி தான் நம்மளை போக்கிலும் மரத்தில் பாதுகாக்கிறாரு, நம்ம செய்கிற செயல்களில் பாதுகாக்கிறாரு, எந்த நேரம் பாதுகாக்கிறாரு. அதனால தான் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்ற ஒரு பேர் அவருக்கு இருக்குது. அந்த தேவனுக்கு தூங்குறதும் நான் உறங்குறதில்லை. நம்ம அப்பா என்ன செய்வார், வந்து எட்டி பார்த்து தூங்குதா சரி விட்டு போயிடுவார். எழுந்தவுடனே சொல்லுவோம், எழுந்தவுடனே இந்த வேலை வாங்குவோம். என்ன பண்ண நம்ம அப்பா நம்மளை எட்டி பார்த்துட்டு போயிடுவார். செஞ்சுதான்னு கேட்போம், தூங்கிடுச்சு டிஸ்டர்ப் பண்ணான்னு போயிடுவார்.